அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர் வழங்கும் குடல் சுத்தத்திற்கான ஒரு தெளிவான பதிவு. ஹவு டு கிளீன் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் ஸ்டொமக். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடலை குடல் சுத்தம் செய்வது எப்படி, வயிற்றை சுத்தம் செய்வது எப்படி, அதுவும் ஒரே நாள்ல நம்ம எளிமையான வழிமுறை மூலமா குடலை சுத்தம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். சோ நம்ம நிறைய குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸ் லிக்விட்ஸ் பத்தி நம்ம நிறைய இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒன்று இந்த சுடுதண்ணில லெமன் பிழிஞ்சு உப்பு கலந்து குடிக்கிறது. இந்த மாதிரி வாட்டர் இனிமாஸ் நிறைய எடுக்கும்போது அப்பத்திக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய மலம் சிறிதளவு வெளியேறும். ஒரு பேதி மாதிரி உண்டாகுமே தவிர உடலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகளை, குடல்ல தேங்கி உள்ள பாசி போன்ற கழிவுகளை வெளியேற்றாது. அந்த கழிவுகள் வெளியேறினாதான் ஒரு முடக்குவாதம் சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நமக்கு வலி குறையும். அதே மாதிரி இந்த குடல் சுத்தம் ஏற்பட்டாதான், கழிவுகள் சரியான முறையில மலக்குடல்ல இருந்து சுத்தம் செய்யப்பட்டாதான் நமக்கு தோல் நோய் போன்ற கிரானிக்கான ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். அதே போல இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த மாதிரி குடலை சுத்தம் செய்யாம நீண்ட நாட்கள் மலக்கழிவுகள் அதில் விட்டு வெளியேறாம இருப்பதுதான் முக்கியமான காரணம். நம்ம குடல் சுத்தமா இல்ல, இன்டெஸ்டைன் கிளீனா இல்லைன்னு நம்ம கால் பாதங்கள் பார்த்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம சில ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுறோம். ரிஃப்ளெக்ஸாலஜி மேப்ல இன்டெஸ்டைன் ஸ்டொமக்கும் எங்க இருக்குன்னு மார்க் பண்ணிருக்கோம். சோ அதே பகுதி இந்த மாதிரியான நம்ம சொன்ன கிரானிக் ப்ராப்ளம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அப்படி படிமானமா இருக்கு, பிளாக் கலர்ல டார்க்கா சுருக்கமா பிளாக் டாட்ஸோட இருக்குன்னு நீங்க நல்லா பார்க்கலாம். ஆக மொத்தம் சுத்தமா இல்லைன்னு நம்ம கால் பாதங்கள் நமக்கு கண்ணாடி மாதிரி காட்டிடும். அதனால அதை வைத்து நம்ம நிச்சயமா உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்க முடியும். நாட்கள் மலக்கழிவுகள் அதில் விட்டு வெளியேறாம இருப்பதுதான் முக்கியமான காரணம். சரி, மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி, இந்த குடல் சுத்தம் செய்யக்கூடிய வேலையும் அற்புதமா செய்யக்கூடிய சில எளிமையான டிப்ஸ் பத்தி தான், வயிறு சுத்தமாகக்கூடிய சில டிப்ஸ் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சோ அதனால இந்த லெமன் சால்ட் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனா நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான பாடி கிளென்சிங் அப்படின்றது நமக்கு நடக்காது. ஒரு மலக்குடல் முற்றிலுமாக சுத்தமாகாது. மலச்சிக்கல் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் நமக்கு சரியாகாது. சரி, அப்ப வயிறு சுத்தமாக சில சித்த மருந்துகள், இயற்கையான மருந்துகள் இருக்கு. சோ அதை எப்படி பயன்படுத்தி இந்த இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய குடலையும் வயிற்றையும் நம்ம சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம சுகபேதி சூரணம் இது கேள்விப்பட்டிருப்போம். சோ இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லுமே உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம பர்டிகுலரா ஒரு பிராண்ட் சொல்றோம், ராஜபேதி மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இத ஒரு மாத்திரை அளவுக்கு எடுத்து காலை வெறும் வயிற்றில் சுகபேதிக்கு எடுக்கலாம். இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி நம்ம கண்டிப்பா சில வழிமுறைகள் பின்பற்றணும். சோ அதை பற்றி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம எந்த விதமான நான்வெஜ் உணவுகள், எண்ணெய் அதிகமாக சேர்க்கப்பட்ட தின்பண்டங்கள், ஹெவியான மீல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாரம் கழிச்சு தான் பேதி மாத்திரை எடுக்கணும். நிறைய பேர் ஃபங்க்ஷன்ல சாப்பிடுவாங்க, வயிறு சரியில்லைன்னா அடுத்த நாள் பேதி மாத்திரை எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சோ இந்த மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை காலையில நீராகாரத்தோடு கலந்து குடிக்கணும். நிறைய பேர் ராஜபேதி மாத்திரை சுடுதண்ணில குடிப்பாங்க. சோ வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மோர்லையாது நீராகாரத்தோடு கலந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு வயத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கம்ப்ளீட்டா வெளியேறும். அன்னைக்கு பேபி எடுக்கக்கூடிய நாள் அன்று நம்ம சொன்ன மாதிரி ப்ரோபியாட்டிக் உணவுகள், கட்டுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப வயிறு எப்ப நீங்க சுத்தம் பண்ணாலும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரணும்னா இந்த மாதிரியான நேச்சுரலான பேபி பவுடர்ஸ் எப்ப எடுத்தாலும் சரி, ப்ரோபியாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய வீடியோல காட்டக்கூடிய கூழ், பழைய சாதம் போன்ற உணவுகள் எடுக்கணும். இரவு தண்ணீர் ஊற்ற
சாப்பிடப்பட்டு காலையில நல்லா ஃபெர்மெண்டா இருக்கக்கூடிய நம்ம நாட்டு அந்த தானியங்கள் சிறுதானியங்களும் அரிசிகள்லயும் செய்யப்படக்கூடிய ஒரு கூழ் தான் ப்ரோபியோட்டிக். ஒரு பெஸ்டான ஒரு ப்ரோபியோட்டிக்கா இருக்கும். அது ஒரு கட் சேவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கட்ல இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் சேவ் பண்றதுனாலதான் இந்த ஒரு ட்ரிங்கா நம்ம கட் சேவி அப்படின்னு சொல்றோம். இதுங்க கடைகள்ல எவ்வளவு மாத்திரை வந்து நீங்க வாங்கினாலும் இந்த பலன் நமக்கு கிடைக்காது. சரி, இப்ப இந்த குடலை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த சுகபேதி எடுக்கக்கூடிய செய்முறை விளக்கம் பத்தி நம்ம நல்லா தெளிவா பார்த்தோம். அடுத்து ஒரு ஈஸியா வீட்லயே சில ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேப்பல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, மாவில ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமா ஆக்கிக்கணும். கஷாயம் நல்லா கொதிச்ச பிறகு அதுல 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் தேன். ஏன்னா இதுல நம்ம கசப்பு துவர்ப்பு கலந்ததுனால நம்ம விளக்கெண்ணெய் வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் எப்ப கலந்தாலும் ப்ரோபியோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கணும். தேன்ல பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம குடல இன்டெஸ்டைனை கிளீன் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டொமக்க கிளீன் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட் கட் பாக்டீரியாவை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். குடல்ல ஏதாவது புழுக்கள் இருந்தா வெளியேறும், குடலுடைய ஆரோக்கியம் மேம்படும், குடல் சுத்தம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், வயிறு சம்பந்தமான கேஸ் எல்லாமே வெளியாகும். ஆட்டோமேட்டிக்கா வயிறு சுத்தமாக எக்ஸலண்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த கஷாயம். சோ இத காலையில வெறும் வயிற்றுல என்னைக்கு லீவோ அன்னைக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி அன்னைக்கு உணவுகள் ரொம்ப எளிமையா செரிமானமாகக்கூடிய ரச சாதம், ஃப்ரூட் ஜூசஸ் இந்த மாதிரிதான் குடிக்கணும். பேபி எடுத்துட்டு என்னைக்கும் மறந்து போய் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சோ அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடும். சோ நிறைய ஹார்ட் பிளாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட்டுக்கான மாத்திரை சாப்பிடுறவங்க, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தயவு செய்து பேபி எடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடாது. பேபி எடுக்கிறது தப்பில்லை, நீங்க எடுக்கக்கூடிய மாத்திரைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரியான நேச்சுரல் பேபி பவுடர்ஸ் நீங்க எடுக்காம இருக்கிறதா நல்லது. சோ அந்த மாத்திரைகளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் மாத்திரைகளால் தான் தவிர பேபி மருந்தால கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி பேஷன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, அதிகமான ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க இந்த கழிவு நீக்க பயிற்சியோ இல்ல வீட்டில் கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடிய எந்த சுகபேதியோ எடுக்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த சுகபேதி எடுக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியாறதுக்கான சில பேதி மருந்துகள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சுகபேதி எண்ணெய் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இது வந்து நம்ம 5 ml முதல் 10 ml வரை பயன்படுத்தலாம். இதுவும் காலையில நம்ம சொன்ன மாதிரி நீராகாரத்தோடு கலந்து குடிப்பதுதான் நல்லது. குடிச்ச அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நம்ம சொன்ன மாதிரி மோர், நீராகாரம், ஜூசஸ் அந்த மாதிரிதான் எப்பயுமே குடிக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. பேதி எடுக்கும் போது எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி ப்ரோபியோட்டிக் உணவுகள் அதிகமா குடிக்கும் போது நமக்கு ஒரு சரியான குடல் சுத்தம், ஒரு கம்ப்ளீட்டா குடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் ஒரே நாள்ல வெளியேறிடும். சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான குடல் சுத்தம் செய்வது இப்படி அப்படி நம்ம தெரிந்து கொண்டோம். சோ இப்ப நம்ம சொன்ன வழிமுறைகள்ல இந்த மருந்துகளை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம எக்ஸலண்டா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் ப்ராப்பரா எல்லா உறுப்புகள்ல இருந்து வெளியேறும். சும்மா வயிற்ற மட்டும் அலசி வெளியே போறது நம்ம சொன்ன மாதிரி லெமன் சால்ட் வாட்டர். சோ அதை நமக்கு அந்த அளவுக்கு டீப் கிளென்சிங் பண்ணாது. இப்ப நம்ம சொன்ன வழிமுறை ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்டெஸ்டைனல் ஸ்டொமக்கும் குயிக்கா கிளீன் ஆகும். அதே சமயத்துல கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், ஸ்கின் ப்ராப்ளம், உடம்புல பாடி பெயின் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான எல்லா விதமான நோய்கள் வந்து கட்டாயமா குறையும். சோ நான் சிம்பிளா வீட்டுல இருக்க மாதிரி ஒரு டிப்ஸ் வேணும்னா அதுதான் வேப்பிலை மாவில கஷாயம், 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் தேன் கலங்க. இதை இன்னும் நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறாங்க, இதே கஷாயத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் பொன்னாவரை சூரணம் கலந்துக்கலாம். சோ இதை கலந்து நீங்க பேபி எடுத்தீங்கன்னா வயிற்று வலி சுத்தமா இருக்காது, நமக்கு டயர்ட்னஸ் இருக்காது. இப்ப நம்ம சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இன்னும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இதுவரை இந்த வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறோம். சோ மலச்சிக்கல் பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாவதற்கான ஒரு நேச்சுரலான பேபி பவுடர்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம். சோ இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமக்கு எந்த ஒரு நோய், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதற்கு நிச்சயமான ஒரு தீர்வு ஒன்று உண்டு.
அப்போ முயற்சி எடுக்காமல் ஒரு பிரச்சனை தீராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் சரியான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக எந்த நோயாக இருந்தாலும் சரி அது முற்றிலுமாக குணமாகும். ஸோ அதை பற்றிய கைட்லைன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.